श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्भृता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः। எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 445வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள், அதில் ஆத்மசப்த விசாரம், நம்மை நாம் அறிவோம் அப்படிங்கிறதெல்லாம் பொது தலைப்பாக வச்சுண்டு இப்போ அந்தராத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசப்போம். இந்த ஆத்ம விசாரம் அப்படின்னு பார்த்துன்னு வரோம். அதில் அந்தராத்மா, ஆத்மாவை பற்றி நிறையா சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதில் அந்தராத்மான்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த அந்தராத்மாவை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு 5 சப்தத்தை தெரிஞ்சுக்கணும். வழக்கத்தில் சொல்கிறது உண்டு, செவி வழி செய்தியாகவும் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். சிதம்பரத்தில் 5 ரகசியம் இருப்பதாக சொல்லுவார்கள். சிதம்பரத்தில் 5 ரகசியம். அது எந்த அளவுக்கு பிரமாணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இருக்குது சில விஷயங்கள்லாம் கடைசி வரைக்கும் வெளியிலேயே வராது. நம்ம நம்பினாதான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பயணிக்கவே முடியும். அப்படியே 5 ரகசியங்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த 5 ரகசியத்துக்கும் ஒவ்வொரு விதமான பூஜை முறை இருக்குது. அதில் முதலில் சொல்லப்படுவது யந்திர ரகசியம். யந்திர ரகசியங்கிறது என்னன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா இப்போ நம்ம இந்த அந்தராத்மாவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுக்காக தான் அதை சொல்கிறேன். நடராஜா சபையில் இருப்பார். அந்த சபை எப்போவுமே 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய சபையோட நடராஜா இருந்தால் அதில் ஏதாவது ஸ்படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணுவான். எல்லா சபையிலையுமே இருக்கும். அது எங்கே சபை இருக்கோ அங்கே ஏதாவது ஒரு லிங்கம் இருக்கும், சின்ன லிங்கம் ஒன்று இருக்கும். அது எதில் இருக்குங்கிறதெல்லாம் 2வது பிரச்சனை. ரத்தினமாக இருக்கலாம், மற்ற மரகதமாக இருக்கலாம், ஸ்படிகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த சபை 2ஆக இருக்கும். அந்த 2ல் இந்த நடராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுலாம் அந்த முன்னாடி சபையில் தான் பண்ணுவாங்க. அந்த சின்ன சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது முன்னாடி தான் வச்சு பண்ணுவாங்க. அது உள்ளேயே அந்த சபையிலே வச்சு பண்ணுற வழக்கம் இல்லை. இது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி சபைகளில் பின்னாடி ஒரு திரை போட்டிருப்பாங்க. அந்த திரை பெரும்பாலும் நீல வர்ணத்தில் இருக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. மகுடாகமம் தான் இந்த ரகசியங்களை பற்றி அதிகமாக பேசுகிறது, ஆகமம் சார்ந்து. அப்போ பின்னாடி ஒரு திரை இருக்கும். அந்த தீவாரணம் பண்ணும்போது மாத்திரம்தான் அந்த திரையை விளக்குவாங்க. அதை ஒரு சாதாரணமான ரகசியம் என்ற வார்த்தையால் குறிப்பிடுவார்கள். நமக்கு அந்த தீவாரணம் தான் தெரியும், பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் என்ன இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறுக்காலும் நெடுக்காலுமான கோடு, வட்டம், கட்டம், சில எழுத்து, அவ்வளோதான் அதில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கோடு இருக்கும், குறுக்காலையும் நெடுக்காலையும் வரைஞ்சிருப்பா. இல்லை வட்டம், கட்டம், தாமரை இதழ் அந்த மாதிரி வரைஞ்சிருப்பா. அதில் ஏதாவது எழுத்துக்கள் இருக்கும், அ உ வ ஏதோ எழுத்து இருக்கும். அதை யந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். அதை என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த செவுத்துலேயே வடிச்சிருப்பாள். இந்த செவரும் அதுவும் பிரிஞ்சு இருக்காது. ஒன்று கருங்கல் செவராக இருந்தால் அதில் வடிச்சிருப்பா. அப்படி இல்லைன்னா எந்திரமாக இருந்தால் அதை செவுத்துலேயே பதிச்சிருப்பா. காப்பரில் எந்திரமாக இருந்ததுன்னா, அந்த மாதிரி பெரும்பாலும் இருக்காது, சில இடங்களில் தான் இருக்கும். அந்த மாதிரி காப்பரில் இருந்தால் அதை செவுத்தில் வச்சுருப்பா. அந்த எந்திரத்தை பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும். அது திறக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ரகசியம் அப்படின்னு சொல்லுவாள். அது என்ன மந்திரம் இருக்குது அப்படிங்கிறத அந்த தலைமுறையில் தன்னோட பையனுக்கு கூட சொல்லித்தர மாட்டான். தன்னோட பையனுக்கே, இப்போ நான் பூஜை பண்ணுறேன்னா என் பையனுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன். அவனுக்கு ஆச்சார விஷயம் ஆனால் மாத்திரம்தான் அந்த விஷயத்தை நான் சொல்லித்தருவேன். சமய தீட்சையோ விசேஷ தீட்சையோ நிர்வாண தீட்சையோ ஆனால் கூட அவனுக்கு சொல்லித்தர மாட்டான்.
ஆச்சாரிய விஷயானா மாத்திரம்தான் அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பா. எந்த ரகசியம், இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அதை இப்படி தியானம் பண்ணணும்னு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பா. அந்த ரகசியம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அதை தான் யந்திர ரகசியம்னு சொல்கிறோம். அது பேர் என்ன? யந்திர ரகசியம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூர்த்தி ரகசியம் அப்படின்னு சொல்லுவாள். என்னது? மூர்த்தி ரகசியம்னு சொல்லுவாள். இந்த மூர்த்தி ரகசியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில பொருள்களால் ஒரு சில மூர்த்தியை அமைச்சிருப்பான். அந்த பொருள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஸ்தபதி கொண்டே தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அந்த மூர்த்தியை அசைக்கவோ மாறுதல் செய்யவோ மாட்டா. இதுக்கு பின்னாடி ஒரு தொன்மம் இருக்கும். தொன்மம்னா கதை. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாள். அதை சொல்லும்போது, அதை தீவாரனை காட்டும்போதே என்ன சொல்லுவா, அந்த தொன்மத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாள். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு நடராஜா, ஒரு ராஜா கனவு காண்றான். திடீர்னு அவனுக்கு ஒரு சிலை வந்தா மாதிரி. அந்த சிலையை ஊற்றுங்கிறாங்க. ராஜா கனவுல ஒரு நடராஜர் சிலை வருது. அந்த சிலை மாதிரி நீ ஒரு சிலை பண்ணுன்னு ஒரு ஸ்தபதியை தூண்டுறான். அந்த ஸ்தபதி 4-5 நடராஜா வடித்து காமிக்கிறான். எதுக்குமே அவர் இது மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நிலைமையில் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் நினைக்கிற மாதிரி நீ செய்யலைன்னா நாளைக்கு உன் தலை போய்டுங்கிறான். அது அரசர்களுடைய இயல்பு. இந்த பாஸ் ஃபார்வர்ட் பண்ணும்போது, நிர்வாகம் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருப்பாள். அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்போ நைட்டு அவர் குழம்பி போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஊற்றின்னு இருக்கும்போது, அவர் உருக்கு உலைன்னு சொல்லுவார்கள். அந்த காலத்தில் முதல்ல தேன்மெழுகில் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கூடு கட்டி, அதுக்கப்புறம் அந்த மேலே மெட்டலில் உருக்கி ஊற்றுவா. அந்த மாதிரி உருக்கு உலையில் நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பெரியவர் எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டிருக்காரு. ரொம்ப வயசானவர். அந்த ஸ்தபதி கடுப்பில் இருந்திருக்கான். தண்ணியாவது ஒன்றாதியா, ஏன் இங்கே உயிரெடுக்கிற, உருக்கோலையில் உனக்கு என்ன இருக்கும், உருக்கோலை தான் இருக்குது, வாழ்க்கைன்னு போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதை குடிக்கிறேன்னார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் பைத்தியமா நாம பைத்தியமா, விட்றா ஐயா குடிக்கிறாராம், உருக்கோலைய குடிக்கிறாராம் அப்படின்னு பரியாசம் பண்ணான். அப்படின்னார். குடிச்சுட்டார். திரும்பி பார்க்குறான், ஆளை காணோம். நடராஜர் வந்து மறுநாள் காலம்புற ராஜா வரார். இதை தான் பார்த்தேன் அப்படிங்கிறார். இதுக்கு பேர் தான் மூர்த்தி ரகசியம். இந்த தொன்மம் இல்லைன்னா அந்த நடராஜாவை நீங்கள் புரிஞ்சுக்க. இந்த எந்திரங்கிறது அந்த வட்டம் என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டா. ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு எந்திரம். அந்த எந்திரம் உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே சொல்ல மாட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல மூர்த்தினா இந்த தொன்ம ரகசியத்தை சொல்லிகிட்டே இருப்பாள். இந்த கதையை அவள் வெளிப்படுத்துவாள். தீவாரணம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ யாராவது போய் தரிசனம் பண்ணுறா ராஜாவுக்கு, அதெல்லாம் சொல்லணும், சொல்லி தரிசனம் பண்ணி வைக்கணும். இப்போ இதுக்கு பேர் என்னது? மூர்த்தி ரகசியம். ஓகேவா? இது மாதிரி சில கோயில்கள் இருக்கும், அங்கே ஒன்றா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்திர ரகசியம்னு சொல்லுவோம். என்னது? மந்திர ரகசியம். ஒரு பாடல் நம்ம தெற்கத்தி பக்கம்லாம் நலங்கள்லாம் வைப்பா பெண்கள் கல்யாணம் ஆகும்போது. அதில் மூடு மந்தீரம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு லேடி சொல்லுது. மூடு மந்தீரம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு எனக்கு முதல்ல புரியவே இல்லை. அது நலங்களே இந்த பாட்டை பாடுது. அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். தெரியாதனமாக நான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன். இந்த விஷயத்தை பாடும்போது அந்த பாட்டி பாடுறதை யாரும் கவனிக்கலை. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கவனம் உள்ளே போகிறது. நல்ல சுமங்கலி. அந்த பாட்டை பாடும்போது என்னம்மா சொன்ன நீ? மூடு மந்திரம்னு சொன்னேன். அது என்ன மூடு மந்திரம்? எனக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பல நாட்கள் ஆகிட்டு அந்த அம்மாவும் இன்னும் அதுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு டீட்டெயில் தெரியல. எனக்கும் அதை பற்றி ஒன்றுமே புரியல. திடீர்னு ஒரு நாளைக்கு மகுடாகமம் வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த மகுடாகமத்தில் இதம் குஹ்ய தமம் ரகசியம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அந்த வாக்கியத்தில் ஆச்சாத்திய அப்படின்னு வருது. ஆச்சாத்தியன்னா மூடுறதுன்னு அர்த்தம். ஆச்சாதன மந்திரம்னு சொல்கிறான். அதுக்கு தமிழில் மூடு மந்திரம்னு பேர்.
இப்போ இந்த மூடு மந்திரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கோயிலில் இருக்கே. அப்புறம் அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி நான் போனால் இது திருவாரூரில் இருக்குன்னா, திருவாரூரில் அந்த ரகசியம் இருக்குது. அந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. அங்கே நயனார்னு பூஜை பண்ணுவாங்க. இந்த தியாகராஜாவை பூஜை பண்ணுறவாளுக்கு நயனார்னு பேர். பொதுவாக எல்லாரையும் சிவாச்சாரியார் குருக்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் சொல்லுவாள். அதில் சொல்லும்போது அந்த தியாகராஜாவுக்கு பூஜை பண்ணுறவா மாத்திரம் நயனார்னு சொல்லுவாங்க. மற்ற குருக்களும் அங்கே கலந்து பூஜை பண்ணுவான், எல்லாருமே இருப்பா. இருந்தாலும் அதை மாத்திரம் என்ன சொல்லுவா, நயனார் சொல்லுவா. அதே மாதிரி பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் அந்த பாரம்பரியத்தில் அந்த மந்திரத்தை வச்சுருக்கா. அந்த மந்திரம் வேறு யாருக்கும் தெரியாது, அந்த தலைமுறைக்கு ஒண்டி தான் தெரியும். இதே மாதிரி மாணிக்க வாசகருடைய வம்சத்துலேயும் வந்தவாளுக்கும் அந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்ல மாட்டான். அந்த சோழியர்கள் அப்படின்னு ஒரு விதமான அந்தணர்கள் பூசை செய்கிறார்கள். அவர்கள் மந்திரத்தை தலைகீழ இருந்தாலும் யார்த்தையும் வராது. அப்போ ஆகமத்தில் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஆகமத்தில் பொதுவான மந்திரம் தான் இருக்கும், அந்த ரகசிய மந்திரம் இருக்காது. அதுதான் மூடு மந்திரம்னு பேர். அதை தான் அந்த அம்மா தெளிவாக சொல்லுது. அந்த மாதிரி தியாகராஜா கோயிலையும் ஒரு மூடு மந்திரம் இருக்குது, ஆவுடையார் கோயிலையும் மூடு மந்திரம் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது, மந்திர ரகசியம். ஒரு சில எழுத்துக்களை வச்சுருப்பாங்க. அதை எப்படி பயன்படுத்துகிறா, எப்படி காப்பாற்றுறா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சொல்கிறேன், 5 ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன ரகசியம் தெரிஞ்சுட்டோம், யந்திர ரகசியம் தெரிஞ்சுட்டோம், மூர்த்தி ரகசியம், மந்திர ரகசியம் தெரிஞ்சுட்டோம். தந்திர ரகசியம் இருக்கு. என்னது தந்திரம்னா? பூசனை செய்யக்கூடிய முறை, வேற ஒன்றும் இல்லை. தந்திரம்னா என்ன, பூசனை செய்யும்போது ஒரு சில முறைகளை பயன்படுத்துவா. அந்த முறை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா, கதையை சாப்பிடுவா. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தந்திர ரகசியம்னு பேர். ஒரு உதாரணம், ஒரு சில விஷயம் வெளிப்படையாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு சில விஷயம் காரணம் கேட்டால் சொல்ல மாட்டான். இப்போ திருக்கடையூரில் சம்மாரமூர்த்தியை தூக்குறதுக்கு பெரிய பெரிய ஆள்லாம் வருவா, 40 பேர் வார போட்டு எல்லாருமே தூக்குவா. இந்த மார்க்கண்டேயரை குருக்கள் தான் தூக்குவோம். அதை நீங்கள் உத்து பார்த்தேன்னா தெரியும். ஏன் நீ இதை தூக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த பதிலும் வராது. அவ்வளோதான், தெரியாது. எங்கள் தாத்தா தூக்கினார், நான் தூக்குறேன். அதுதான் தந்திர ரகசியம். ஆவியுடையார் கோயிலில் அந்த கோயில் குருக்கள் மாணிக்க வாசகருக்கு பூஜை பண்ணுவார், ஒரு சிவாச்சாரியார் பூஜை பண்ணுவார். உள்ளே பூஜை பண்ணுறவாள சோழியர்கள்னு சொல்லுவாங்க. அகோரமூர்த்திக்கு பூஜை பண்ணுறவாளுக்கு தனி பேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓச்சன்னு ஒரு அங்கே 5 பூசாரி, அந்த 5 பேருக்கும் தனித்தனியாக இதெல்லாம் உண்டு. அதில் ஒரு சிவாச்சாரியார் எல்லாம் பண்ணுவார். மாணிக்க வாசகருக்கு நகர்த்த மாட்டார். அந்த சாமியை அப்படி நகர்த்தி வைக்க மாட்டார். அலங்காரம் பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார், நேவேத்தியம் பண்ணுவார், தீபாராதனை பண்ணுவார், நகர்த்த மாட்டார். அப்படி நகர்ந்ததா இருந்தால் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த பூஜை பண்ணுறாளோ இல்லை ஆத்மநாசாமி பூஜை பண்ணுறா, அவள் தான் நகர்த்தணும். இதுதான் தந்திர ரகசியம். அதோட காரணம், வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்துக்குமார சுவாமி வெளியில் வரணும்னா யாராவது ஒரு சன்னியாசி அங்கே இருக்கணும். அந்த மடத்தில் இருக்கிறவாளை வச்சுருந்தா அந்த சாமிக்கு பண்ணுவான். இப்போவும் வழக்கத்தில் இருக்குது. பல கோயில்களில் தீவாரணம் பண்ணுறோம், சாமி தரிசனம் பண்ணது சன்னியாசி அந்த இடத்த விட்டு என்ன போயிடுது. ஆனால் சாமி வரணும்னாலே இறங்கணும்னாலே இவர் இருக்கணும்னா அதுதான் தந்திர ரகசியம். அந்த மாதிரி வச்சிருப்பான். இதுக்கு பேர் தந்திர ரகசியம். இப்போ என்ன பார்த்தோம், இந்த இதில் அது பேர் என்ன, செருத்தொண்ட நாயனார் பூஜை பண்ண இடம். அது ஒரு தலைமுறையில் வருவா, யாரையும் உள்ள விட மாட்டார். இந்த சாப்பாடு போடும்போதே பார்க்கும்போதோ சாமியை போகும்போது பிரமாதமாக போவார். அப்படியே வரும்போது துண்டை போட்டு தூக்கி சத்தம் போடாமல் உள்ளே கொண்டு வச்சுருவார். எங்கே போது குருக்களே பயப்படுவார். இந்த கோயில் குருக்களே பயப்படுவார். அந்த முகம் அப்படி இருக்கும் சாமிக்கு. அந்த இதுக்கு போயிட்டு வந்தால் யாருமே தரையை போட்டு வெளில போயிடுவார். எல்லாரும் போயிடுவார். யாருமே ஒரு கொட்டு இருக்காது, சத்தம் போடாமல் வந்துடுவார். தலையில் துண்டை போட்டு. இதெல்லாம் தந்திர ரகசியம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, அது நமக்கு என்னங்கிறத கடைசி வரைக்கும் நம்மளால் சாமியே உணர்த்தினாதான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ மந்திர ரகசியம், இப்போ வெறும் ரகசியம். என்னது ரகசியம்? ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து சிவாச்சாரியார்களும் பின்பற்றக்கூடியது தான் ரகசியம். ஆனால் பொதுவாக எல்லா சிவாச்சாரியாரும்
ஒரு சில நடைமுறைகளை பின்பற்றுவார்கள். நடைமுறைன்னா என்ன? பூசனை விதிமுறைகள். அது ஆற்றுல தனியாக இருக்கும், கோயிலில் தனியாக இருக்கும். அந்த கோயிலுக்கு மாத்திரம் பிற யாருமே ஃபாலோ பண்ணாமல் ஒரு சில கோயிலில் வேலை செய்கிறவா மாத்திரம் அந்த ஒரு சில நடைமுறைகளை பின்பற்றுவாள். அது என்னங்கிறத சொல்ல மாட்டான். அது பேர் தான் ரகசியம்னு பேர். அனைத்து சிவாச்சாரியார் கோயிலும் எல்லாம் எங்கே இருந்தாலும் சரி, அவன் ஒரு சில ஒழுக்க முறைகளை பின்பற்றுவான். இந்த ஒழுக்க முறை, இந்த சாமிக்கு இது ஆகாது, இந்த சாமிக்கு தீட்டு ஆகாது, இந்த சாமிக்கு மடி ஆகாது, இந்த சாமிக்கு இந்த உணவு ஆகாது. மல்லிகைப்பூவை பார்த்தாலே பயப்படுவா ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறவா. மல்லிகைப்பூவை பார்த்தாலே பயப்படுவா. அப்படி ஒரு என்னது ஒரு விஷயம். அது ஏன் எப்படின்னு தெரியாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கவனம் சிந்திக்கிறாங்க, கவனம் சிதறக்கூடாது, இங்கேயோ போயிடும். சரி, இப்போ என்ன பார்ப்போம்னா, இந்த ஒழுக்க முறை ரகசியங்கள்னு வச்சுருக்காங்க. அதை தான் ரகசியம்னு சொல்கிறோம். இப்போ இந்த 5 ரகசியத்தையும் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாமே இந்த அந்தராத்மாவை பற்றினது. எல்லாமே என்னது? இந்த அந்தராத்மாவை பற்றினது. இந்த அந்தராத்மானா என்ன? அடுத்தடுத்தது பகிராத்மா, சுவாத்மா நிறையா வரப்போகிறது. அது வரும்போது இது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பஞ்ச ரகசியம் ஒன்றிய நம்ம என்ன பண்ணுறோம்? காட்டுறோம், அந்த தெளியத்தில் காட்டுறோம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல புரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். ரகசியத்தை சொல்லும்போது இப்படிலாம் வரதோன்னு ஒரு யோசனையாக இருக்குது எனக்கு. நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமா, அதனால் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா. சரி, இப்போ நம்ம யோசிப்போம், அடுத்த விஷயத்தை யோசிப்போம். இப்போ அந்தராத்மா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சந்நிதி, இந்த 5 வார்த்தையை தெரிஞ்சுங்க. என்னது? சந்நிதி. சந்நிதி அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுங்க. சந்நிதினா நம்மலாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால், கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த நம்ம சந்நிதின்னு சொல்கிற வழக்கமாக இருக்கும். அந்த கோயிலுன்னா மூலஸ்தானத்தை பார்க்கலாம். இப்படி இல்லைன்னா நம்ம என்ன பார்க்க முடியாது? அந்த மூலஸ்தானத்தை பார்க்க முடியாது. இப்போ பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு பேர் என்னது? சந்நிதி. இப்போ இந்த 5க்கும் உருவம் சொல்ல முடியுமா யாராலையாவது? உருவம், இந்த 5க்கும் உருவம் சொல்ல முடியுமா? மனதிற்கு உருவம் எப்படி இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். மனதுக்கு அடுத்தது புத்திக்கு உருவம் சொல்ல முடியுமா? சித்தம்னா என்ன? உருவம் சொல்ல முடியுமா? அகங்காரம் அப்படின்னா என்ன? உருவம் சொல்ல முடியுமா? சந்நிதி அப்படிங்கிறது நம்மளா ஒரு இதுக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா, அப்ப இது எல்லாமே இருக்கு. எது எல்லாமே? எல்லாமே இருக்கு. ஆனா இது இருக்குங்கிறத நம்மளால என்ன உணர்ந்துக்கிறோம்? இதை சூக்ஷ்மம்னு சொல்லலாமா? ஒரு மாங்கொட்டை, அந்த கொட்டையை எடுத்து காட்டி இதில் எத்தனை மரம் வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாங்கொட்டையில் இருக்கக்கூடிய வெறும் நமக்கு அந்த மாம்பழம் தான் இருக்குது, அந்த கொட்டை இருக்கு. அதுலேருந்து அந்த இலையோ பூவையோ மரத்தினுடைய அமைப்பையோ சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் அது உள்ளதான் இருக்கு. எது உள்ள? அந்த விதை உள்ள. அப்ப விதையுள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய மரத்தை பற்றிய எந்த ரகசியங்களும் விதையுள்ளே வெளிப்படையாக இல்லை. அது நம்ம தெரிஞ்சது தானே. ஆனா இந்த விதை இல்லாமல் அந்த மரம் இல்லை. இந்த விதை இல்லாமல்
அந்த மரம் இல்லை. அப்ப இந்த விதையில் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக எது தோன்றுகிறது? இந்த நவதானியம் வச்சுங்களேன், அதை வந்து அலசி அழகாக நம்ம இதில் போடுறோம், இந்த அங்குரார்ப்பணத்தில் போடுவோம், அதுலேருந்து அப்படியே வெடித்து மேலே கிளம்புது. அப்போ இதுலேருந்து தான் எது உருவாகுது? அதற்கான செடியோ உருவகமோ இந்த பீஜத்திலேருந்து என்ன ஆகுது? உருவாருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? உருவாருதுன்னு சொல்கிறோம். அப்படி வெளிப்படாத நிலையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பண்பு சூக்ஷ்மம் அப்படின்னு பேர். அது பேர் தான் ரகசியம். எது பேர் ரகசியம்? இல்லாத ஒன்று ரகசியம் இல்லை, இருக்குன்னா காட்ட முடியாது. இந்த விதையிலேருந்து தான் இந்த செடி வருதுன்னு நம்ம சொல்லணும், ஆனால் அதை காட்டுன்னா காட்ட முடியாது. பாலில் படு நெய்யினன்னு சொன்னார், அருமையான வார்த்தை. ஆமாம், பாலில் நெய்யை காட்டுன்னா காட்ட முடியாது. இந்த பகுதியில் தான் இருக்குது, இந்த பகுதியில் இல்லைன்னு காட்ட முடியாது. ஆனால் காய்ச்சி உர குத்தி தயிராக்கி வெண்ணெயாக்கி நெய்யாக்க முடியும். அப்போ தான் அது நெய்யாக முடியும். அப்போ அந்த பக்குவத்தினால மாத்திரம்தான் அந்த நெய் வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை மிக வெளிப்படையாக பஞ்சேந்திரியங்களுக்கோ மனதிற்கோ புலப்படுத்தப்படாத நிலையில் அதற்கு பெயர் சூக்ஷ்மம் அல்லது ரகசியம். புரியல நான் சொல்றது? இதான் ரகசியம். இப்போ அந்த விதையில் மறந்துருக்கக்கூடிய அந்த மரம் தான் ரகசியம். அது எப்படி முளைக்குதுங்கிறது, தண்ணி ஊற்றினா அது அப்படியே அதுலேருந்து எப்படி உத்பீஜமாக மேலே வருது, அது உள்ள அது என்ன அது வரைக்கும் இருந்தது, அந்த சாரத்தை அது எப்படி இழுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த மனதிற்கு ஒரு விளக்கம் நம்மளால் என்ன கொடுக்க முடியல, ஆனால் மனதினாலே நினைக்கணும். அப்படிதானே? தானே? மனதினால நினைக்கிறோம். அதுக்கடுத்தது புத்தி, புத்தியினாலே செயல்படுகிறோம். மனம் ரெட்டையா சொல்லும், புத்தி ஒத்தையா சொல்லும். அதனால் புத்தி இல்லைன்னா நம்ம கை காலெலாம் இயங்காது. மனம் யோசிச்சுட்டே இருக்கோம். புத்தி தான் டக்குன்னு சரி கிளம்பணும், லேட் ஆகிடுது அப்படின்னு நம்ம கையை காலை ஊனி ஏந்திருக்கோம். அது ஒண்டி தான் கமெண்ட் பண்ண முடியும். சரீரத்துக்கு புத்தி தான் அதிகாரி, மனம் சொல்கிறது சரீரம் கேட்காது. மனம் புத்தி. சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவுகளுடைய தொகுப்பு, தொகுப்பறிவு. சித்தம்ங்கிறது தொகுப்பறிவு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த தொகுப்புங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு படுகாலம் வரை பதிந்த நினைவுகளின் தொகுப்பு. படுகாலம், ஏன் இந்த காலத்தை சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோது காலம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு பெண்மணி அவங்க வீட்டுக்காரை பற்றி விளக்கம் சொல்லுது அப்படின்னா அற்புதமாக சொல்லும், அவங்க தாயார் அற்புதமாக சொல்லுவோம். வெளியிலேருந்து பார்க்குற யாரும் அந்த அளவுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? சந்நிதி விசேஷம், அவங்க நமக்கு அது தெரியாது. அவங்க எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்களோ அப்படியே சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ அந்த காலமும் அந்த விஷயமும் அவள் கூட இருக்கிறதுனால அவள் சொல்லக்கூடிய அனுபவம் வேற விதமாக இருக்கும். அப்படிதானே? சரிதானே நான் சொல்றது? அப்போ முதல் விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தா மனம் புத்தி. புத்திங்கிறது உடம்புக்கு கமாண்ட் பண்றது, மனம்ங்கிறது நினைவுகளாக பதிவு செய்வது, சித்தம்ங்கிறது கருத்தை தருவது. ஒரு விஷயத்தை யோசிக்கிறது வேற, கருத்தா தருவது. நிற்க கட்டுரையேன்னு சொல்லுவார் அபிராமி பட்டர். கட்டு உரையே நான் அவர் மேடை மேலே ஏறி நிற்கிறாரு, கீழே நெருப்பு, என்ன சொல்ல போறேன், என்ன சொல்லணும், உன்னை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படியே யோசிக்கிறார். அப்போ கணபதி கூப்பிடுறார், ஒன்றுமே இல்லை, அப்படியே மனசு அவருக்கு காலியாக இருக்கு. ஏன்னா அவர் மேலே ஏறணும் எந்த நோக்கத்தோடையும் ஏறல, அவர் பூஜை பண்ணுற எண்ணத்தில் அம்பாளை பார்க்குற எண்ணத்தில் ஏறுறார். என்னில் ஒன்றுமில்லா வெளியே, அந்த வெளியோட உள்ள இருக்கார். அப்படி ரைட் பண்றார். பண்ணலிக்கும் சொல் அம்பாள் சொல்றா, நிற்க கட்டுரையே, என் மனசுல முதல்ல எண்ணத்தை நிறுத்து, அந்த எண்ணத்துக்களை தொகுப்பாக்கு, தொகுத்து கருத்தாக்கு, கருத்துக்களை என் நாவில் இருந்து ஆசை, அது வெளிப்படும் என்று சொன்ன ஒரு அபிராமப்பட்டர். அது அத்தனை வேலையும் செஞ்சு கொடுத்தவர் கணபதி. கள்ளவாரண பதிகம் பாடினது மிக சிறப்பான விஷயம்.
அப்போ அந்த முதல் பாட்டிலேயே அதை வைக்கிறார் அவர். நிற்க கட்டு உரையே அப்படின்னா, கட்டி உரைனா கருத்து தொகுப்பா சொல்லு. ஒரு விஷயம் பாருங்க, நான் சிவ தரிசனம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு பேசுகிறேன்னு வச்சுங்களேன். எனக்கு நான் முதல்ல கோயில் தரிசனம் பண்ண ஞாபகம் வரும். சில பேருக்கு பல கோயிலை பார்த்துருப்பான், போய் 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 பல தரிசனத்தினுடைய அனுபவம் வரும். சில பேர் ஒரே கோயிலையே கிளம்புற சாயந்தரம் அந்த கோயிலில் இருக்கிற செங்கல் வரைக்கும் எண்ணிட்டு வந்துடுவான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பழக்கம், அப்படி தானே? அவரவர்களுக்கு என்ன தரிசன அனுபவமோ அதுதான் என்ன வரும் வாசனாமலமாக வரும். அப்போ கருத்துங்கிறது ஒன்றை பற்றிய ஒன்றுக்கு மேற்பட்ட தகவலை நான் கருத்து என்கிறேன். இப்போ மாம்பழத்தை பற்றி ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம், மாம்பழ தோட்டம் இருக்கு, மாம்பழம் என்னென்ன மெடிக்கல் குணத்தை உடையது, இது உள்ளவா அதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இத்தனை வகை இருக்கே அப்படின்னு ஒரு ஆய்வாளன் மாதிரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் அந்த மாம்பழத்தோட அவளுக்கு என்ன தொடர்பு இருக்கோ அதுதான் அவளுடைய ஸ்மிருதி ஞானமாக இருக்கும், அதாவது நினைக்கக்கூடிய கருத்தில் இருக்கும். அவைகளை தொகுத்து சொல்லுவதற்கு கருத்து. சித்தம் கருத்தை சொல்லும், மனது பகுதி பகுதியாக சொல்லும். வெறும் எண்ண பதிவுல தான் திருப்பி 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 கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்டுரையா அமைச்சு கொடுக்கறது எது? சித்தம். அதனாலதான் புந்தியுள் அபிராமி பேர் ஔவையார் தெளிவா கேட்கிறா, புந்தி அப்படின்னு எனக்கு கருத்தை வெயின்னு கேட்கிறாங்க. நற்குஞ்சரக்கன்றை நன்னில் கற்கும் சரக்கன்று கான் சிவஞானம். அப்ப குஞ்சரம் அது நினைச்சதுன்னா நமக்குள்ள உட்கார வைக்கலாம். வியாசர் கணபதி கிட்ட சொல்றார், மகாபாரதத்தை மிகப்பெரிய ரகசியங்களை சொல்றார். கணபதிங்கிறது கருத்தை தொகுத்து கொடுக்கக்கூடிய சித்த வடிவமான சுவாமி. இது கொஞ்சம் வேகமா தட்டலாம், ஒண்ணுமே புரியல எனக்கு, கிளாஸ் புரியல. சித்தம்ங்கிறது என்ன? கருத்து. கருத்து அதை வாத்தியாரா சொல்லணும்னா முதல்ல எழுத்து, ஆனா ஆவனா, அம்மா ஆடு இலை ஈ உரல் ஊசி. ரெண்டாவது கருத்து, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் வரி. உன் அம்மாவை பற்றி ஒரு பக்க வரைவில் கட்டுரை வரைக. எங்க அம்மா பேரு, இப்படி பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன், எனக்கு இத்தனை குழந்தைகள், நாங்கள் அது கட்டுரை. அந்த கருத்து ரொம்ப முக்கியம். அந்த கருத்து என்ன சொல்லுதோ அதை தான் புத்தி சொல்லும், புத்தி என்ன சொல்லுதோ அதான் சரீரம் செய்யும், மனசு சொல்றத கேட்காது. ஆனால் இந்த கருத்து மனது அடிப்படையாக கொண்டது. விண்ணப்பம் கொடுத்தாதான் பதில் வரும் அரசுல. அந்த மாதிரி இந்த மனது வேலை செஞ்சா மாத்திரம்தான் நீங்க எதுக்கு வர முடியும்? பல நினைவுகள் ஒருங்கிணைய முடியும். பல நினைவுகள் ஒருங்கிணைந்தால்தான் கருத்தை உருவாக்க முடியும். வெறும் ஒரு லைனை ஒரு சொல்ல வச்சுன்னு ஒரு கருத்தை என்ன பேச முடியாது. அதனாலதான் குழந்தைகளுக்கு பேச்சு வர மாட்டேங்குது. 55 வயசுல நம்ம 60 வார்த்தை பேசிட்டு இருக்கோம். நமக்கு அனுபவம், அந்த கருத்து, அந்த எண்ணப்பதிவு காலத்தினால் மிகுதியாக இருக்கிறது அந்தந்த துறையில. இப்படிதானே? அப்ப சித்தம்ங்கிறது என்ன? கருத்துருவாக்க கருவி, எண்ண உருவாக்க கருவி மனம், ஆணையிடும் கருவி புத்தி. ஆணையிடும் கருவி உடலுக்கு, ஆணையிடும் கருவி புத்தி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த அகங்காரம்னா என்னன்னா, இந்த மனது, புத்தி, சித்தம் இவைகள் மூன்றையும் ஆளக்கூடிய, மூன்றின் வழி தோன்றக்கூடிய அனுபவத்தை சுக துக்கம் ஆக்கி ஆன்மாவுக்கு கொடுக்கிறது இந்த அகங்காரம்ங்கிறது. அகங்காரம்ங்கிறது சுக துக்க வியாப்தியா மாத்திடும் எந்த கருத்தையும். புத்தி என்ன பண்ணும்னா சரீரத்துக்கு கமாண்ட் பண்ணி கையை கால அசைக்கும். புத்தி அசைக்கும், கருவிகளை அசைக்கும், சித்தம் தொகுக்கும், அகங்காரம் அனுபவமாக மாற்றும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான அனுபவம். மாட்டணும்பா, இன்னைக்கு நம்ம தான் மாட்டணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் ஒரு அனுபவம் தான். 1 மணி நேரம் பேசினாரியா, ஒன்றும் புரியல. நன்றின்னு சொன்னது மாத்திரம் புரிஞ்சுது, வணக்கம் அப்படின்னு சொன்னது புரிஞ்சுது. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரே புரிதல் தான், ஒரே வாத்தியார் தான் எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறாரு. அப்ப அந்த அனுபவம் எப்படி மாறிடுது? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறிடும். அப்படிதானே? அந்த அனுபவம்
ஒருத்தருக்கு சுக அனுபவமாக இருக்கும், ஒருத்தருக்கு துக்க அனுபவம் இருக்கும். மாம்பழத்தை சாப்பிட்டு வாந்தி எடுத்தவன் இருக்கான், அவன் மாம்பழம்னாலே காது தூரத்துக்கு போவான். அப்படி இருக்கான், அது அவனோட அனுபவம், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படிதானே? அப்போ இந்த அனுபவமாக மாற்றுகிற கருவி எது? அகங்காரம். அதை எல்லாத்தையும் தவிர சந்நிதின்னு சொல்றோம். இந்த சந்நிதிங்கிறது என்னன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவைகள் தந்தாலன்றி எந்த விஷயமும் உங்களுக்கு வராது. இதைதான் ஆகமம் அழகா சொல்லுவோம். யாகசாலையில 4 பக்கமும் தோரணம் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த 4 துவாரத்தையும் மூட சொல்லுவாங்க. 5வது நித்திய துவாரம். ஒவ்வொரு துவாரத்துக்கும் பேர் வச்சிருக்கான் பாருங்க. சாந்தி தோரணம், பூதி தோரணம், பல தோரணம், நித்திய தோரணம், ஆரோக்கிய தோரணம். இந்த 5 தோரணத்துலேயும் உள்ள போனோம். இந்த 5 தான் இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதன் வழியாக உள்ளே செல்லுவதை வைத்து தான் இந்த 4 கருவியுமே இயங்கும். இந்த மனமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், சித்தமாக இருக்கட்டும், அகங்காரமாக இருக்கட்டும், இதுக்கு தீனி எங்கேருந்து போகிறது தான்? இந்த ஞானேந்திரியங்கள் வழியாக வெளியில் போகிறது தான். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா எங்கே இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான். என்னது ஆன்மா எங்கே இருக்கு, உசுறு எங்கே இருக்கு உடம்புலன்னு கேட்டான். அது 5 இருக்குன்னா, என்னது அது 5 இருக்குன்னா, 5 எப்படி இருக்குன்னா சேர்ந்து இருக்குன்னா, 5 எப்படி இருக்கு சேர்ந்து இருக்குன்னா, அந்த 5 எதுன்னு கேட்டா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சந்நிதி. புரியல? இந்த 5ம் சேர்ந்தது, இதுதான் ஆன்மா. இதை தவிர ஆன்மா இல்லை. நீ வெளியில இருக்கக்கூடிய கண்ணு காதெல்லாம் பார்த்துட்டு அவஸ்தைப்படாத. இந்த கண்ணு காதெல்லாம் இயக்கிறதுக்கு, இணைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உள்ள போயிட்டு வெளியில வரத்துக்கு அந்த மனதிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனாலதான் சந்நிதின்னு சொன்னான். புலன்களை என்ன சொல்றான்? சந்நிதின்னு சொல்றான். அது எதை பார்க்குதோ, எந்த பக்கம் கேமரா திரும்புதோ அதை வச்சு இந்த 4ம் என்ன பண்ணுது? பதிவு பண்ணி, எண்ணங்களா பதிவு பண்ணி, புத்தியா பதிவு பண்ணி சரீரத்தை இயக்குது. எண்ணங்களா பதிவு பண்ணி மனசுக்குள்ள பதிவு பண்ணி வச்சுக்குது, காலத்தோட சம்பந்தப்படுத்துது. ஏன்னா அது அகங்காரத்துக்கு யூஸ் ஆகும். இந்த மனசு வந்து அகங்காரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். 4ம் ஒன்னோட ஒன்று கலப்பு. இது எது ஒன்றா? வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, புகையில. வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் எனக்கு இல்லை. பொதுவாக நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். உதாரணம், எல்லாத்தையும் என்ன பண்ணிவிட்டோம்? மிக்ஸ் பண்ணி கலந்துட்டோம். அப்படி இல்லைன்னா சாப்பாடாக சொல்லிக்கலாமா? குழம்பு, ரசம், கூட்டு, கறி எல்லாம் ஒன்றா உள்ளே போயிடுது. இங்கே போகும்போது தனித்தனியாக போகிறது, இங்கே போகும்போது எல்லாம் ஒன்றாயிடுது. இங்கே உள்ளே இருக்கிற கருவி சரியில்லைன்னு வச்சுக்கோ, வெளியிலேருந்து வெளியில் உள்ளது எதுவுமே உள்ளே போகாது. வெளியில் உள்ளது எதுவுமே உள்ளே போகாது. அப்போ இந்த கருவியை பார்க்கணும். ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான்னா அவன் வயத்தை பார்க்கணும், வாயை பார்க்கணும். அப்படிதானே? மருத்துவர்களே நன்றாக அறிவார்கள் அதை. அப்போ அதுக்கு காரணம் எதுவோ அதை பார்ப்பா. அது மாதிரி இந்த ஆன்மாங்கிறது இந்த 5ன் சேர்க்கையினால் ஆனதுன்னு அவன் சொல்றான். இது இது உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்றான். அதனால அந்தராத்மான்னு சொல்றான். இது வெளிப்படையா இதுக்கு வடிவமோ வியக்தமோ இல்லை, அதனால அதுக்கு பேரே அந்தராத்மான்னு வச்சுட்டான். அப்படிதானே? இந்த அந்தராத்மா என்ன பண்ணும்னா 5 விஷயம் இருக்கும். அதுதான் அந்தராத்மான்னா. என்னன்னா தன்னை வெளிப்படுத்த முடியும். முதல் விஷயம் என்னது? தன்னை வெளிப்படுத்த முயலும். வெளிப்படுத்தும். ஏதாவது ஒரு விஷயத்தில் குழந்தை வந்து அழுதாவது தன்னை வெளிப்படுத்தும். நம்மளாம் சண்டை போடுறவன் எதுக்கு? கோவப்படுறவன் எதுக்கு? தன் கருத்து முன்னிலைப்படுத்தல். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த கருத்தை ஏற்றுண்டா சப்போர்ட்டாக போவோம், அவளை நட்புன்னு சொல்லுவோம். கொஞ்சம் எதிர்த்தா மாதிரி பேசுனா அவர் பேசுறது சரியில்லை சார், அவ்வளோதான் முடிச்சிடுவோம். கொஞ்சம் அதிகாரியாக பேசுனா ஓரமாக போயிடுவோம். இது ஏன் இவங்ககிட்ட போய் நம்ம பேசிட்டு அப்படின்னு இந்த பக்கமாக போயிடுவோம். கொஞ்சம் சமகாலம், என்ன நீ பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு சண்டை போடுவோம். அப்படிதானே? அப்போ எவ்வளோ அழகு பாருங்க. தன்னை வெளிப்படுத்துதல், முன்னிலைப்படுத்துதல், அதுதான் இந்த அந்தராத்மாவோட வேலைங்கிறான். 2வது விஷயம் அனுபவம் தருதல். இந்த ஆத்மாவுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, சுக துக்க அனுபவம். அந்த அனுபவத்தை அது பெறும். அறிதல், ஒரு பொருளை என்ன பண்ணும்? அறியும். ஜடப்பொருள் அறியாது. நீ அறிவிச்சா அறியட்டும், அறியாத அந்த விஷயத்துக்கெல்லாம் போல அறியக்கூடிய பண்புடையது ஆன்மான்னு சொல்றான். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய பண்புடையது ஆன்மான்னு சொல்றான்.
இந்த சரீரத்துக்கு உள்ளே நுழையும் பண்புடையது ஆன்மான்னு சொல்கிறான். இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய பண்புடையது ஆன்மான்னு சொல்கிறான். முடிஞ்சு போச்சா? இந்த 5 கடை முடிஞ்சு போச்சா? இப்போ என்னது? உள்ளே வர்றது, வெளில போகிறது, அறியறது, இயக்கிறது, அனுபவப்படுத்துறது. அவ்வளோதான். அறிவு, இயக்கம், அனுபவம். உள்ளே வர்றது, வெளில போகிறது. இது எந்த வஸ்துவுக்கு இருக்கோ அந்த வஸ்துவுக்கு பேர் ஆன்மான்னு சொல்லும். அதுதான் அந்தராத்மான்னு சொல்லும். அவ்வளோதானே. அது என்னென்னலாம் விளக்கம் கொடுக்கும். அதுக்கு மேலே அவனால் தியானம் பண்ண முடியல, நிப்பாட்டியிருக்கான். ஒவ்வொரு சமயமும் அதோட விஷயத்தில் நிற்கிறது. இப்போ இந்த 5 இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் இந்த 5 தத்துவத்தை கடந்து தான் முடியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சந்நிதியை கடந்து தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும். அதை வச்சு தான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. தன்னை முன்னிலைப்படுத்தும் அப்படின்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரி. மரம் மேல் நோக்கி முன்னிலைப்படுத்துகிறது, எறும்பு ஊறி முன்னிலைப்படுத்துகிறது, ஏதோ தன்னை வெளிப்படுத்திக்கிறது, ஏதோ நாய் குலைக்கிறது. அது என்ன பேசுறது நமக்கு புரியல, அது ஏதோ லாங்குவேஜில் பேசுறது. அதுதானே. அந்த மாதிரி 5 விதமான இந்த பண்புகள் ஒருங்கிணைந்து கண்ணினாலே பார்க்க முடியாத இந்த உடலுக்கு உள்ளே இருக்கிறேன்னு சொன்னான். அதனால தான் அந்தராத்மான்னு சொன்னான். அவனோட விஷயம் இது உள்ள நுழையிறது. ஆன்மா நுழையுதுங்கிறான் இது உள்ள. இதை விட்டு வெளியில் போகுதுன்னா நுழைஞ்ச உடனே இந்த 5 வேலை செய்கிறாங்கிறான். எந்த 5? போனவுடனே இந்த 5 போயிடுறாங்கிறான். மனதையும் காணும், புத்தியும் காணும், சித்தம் காணும், அகங்காரத்தையும் காணும், சந்நிதியும் காணும். அது எங்கே இருக்கணும் அதுக்கே தெரியல. அந்த இடம் சந்நிதியும் போயிடுது இப்போ. அதனால இந்த 5ம், அதனால உள்ளே போகிறது வெளில வர்றது தான் அவனுடைய விஷயம். உள்ளே போகிறது வெளில வர்றதுன்னு இருக்கிறதுனால என்ன சொல்லிட்டான்னா, வெளியிலேன்னு ஒன்று இருக்குது, உள்ளேன்னு ஒன்று இருக்குது, நடுவுலேன்னு ஒன்று இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிறது அந்தராத்மான்றான். அப்போ வெளியில் உள்ளவன் சண்டை போடுறான். அது அடுத்த வாரம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவருத்தி ரஸ்து சொல்லலாம். அந்தர்யாமிங்கிறது வைணவத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்தர்யாமியா இறைவன் இருக்கான் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படின்னு சொல்கிறாவா, அந்த விஷயம் இல்லை. இப்போ அடுத்த வார சிந்தனையில் பார்ப்போம். அந்தர்யாமி வேற, அந்தர் ஆத்மா வேற. அந்தர்யாமிங்கிறத வைணவம் 10 லட்சணம் சொல்கிறது அந்த வார்த்தை. ஆனால் நாம் சொல்கிறது வெறும் ஆத்ம விசாரம், பசு லட்சணம். பாச லட்சணம் வேற, 10 லட்சணம் வேற, பசு லட்சணம் வேற. அதனால் ஆத்மாங்கிறத நம்ம சைவ சித்தாந்த நோக்கில் பசுன்னு சொல்லலாம். அந்தர்யாமிங்கிறது சாட்சாத் மகாவிஷ்ணு, அங்கே 10 லட்சணம். அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது அந்தர் ஆத்மா. சித்தத்தில் புரியல. சிந்தனை தான் கருத்தாக்கமும் பேர் ஒன்று தான். கருத்தாக்கம்ங்கிறது அது தொகுத்து கொடுக்கும் கருத்தாக்கம். அந்த கருத்தாக்கம் முடிவு பண்ணால் மாத்திரம்தான். புத்தி அதை பாடிக்கு கொடுத்து இயக்கும், இல்லைன்னா இயக்காது. ஒரு மனுஷனுக்கு புத்தி சரியில்லைன்னா அப்படியே படுத்திருப்பாங்க. அதனால் இதுவும் அதுவும் வேறு. இப்போ அடுத்தது ஸ்வாத்மா. அந்த ஸ்வாத்மாங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவருத்தி ரஸ்து.